தர்மபுரியில் தொடரும் மழையால் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார். தற்போது இந்த மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனவா? முழு விவரங்கள். பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக தமிழகம் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனிடையே தருமபுரி மாவட்டத்திலும் சராசரியான அளவில் மழைப்பொழிவு இருந்து வருகிறது. அதிகபட்சமா தருமபுரி மாவட்டத்தில் 331 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க உள்ளது. அது அரூர் பகுதியானது. மேலும் தருமபுரி குடியிருப்பு பகுதிகளிலேயே இந்த மழையினால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளான அண்ணா நகர், டிஎன்வி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் வீடுகளில் மட்டுமே சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் தற்பொழுது மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பெரிதளவு பாதிப்பு இல்லை என்றாலும் இதை நீர் வடிவதற்காக உடனடியாக ராட்சச மோட்டார் விவசாயத்துக்கு பல ஏக்கர் நிலம் தேவையே இல்லை. 10க்கு 10 ரூமே போதும், பல லட்சம் கேரண்டி. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மூலம் நீர் வெளியேற்றுவதற்கான ஆலோசனை மாவட்ட ஆட்சியர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமமான வத்தல் மலை பகுதிக்கு செல்லக்கூடிய முக்கிய வழித்தடமானது நள்ளிரவில் இந்த கனத்த மழையின் காரணமாக சிறு மேம்பாலம் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் சுமார் 7க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ள பகுதிகளிலும் போக்குவரத்து என்று பொதுமக்கள் கடுமையாக தற்பொழுது சிரமத்தை சந்தித்து வருவதாக அப்பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த மழைநீரானது தற்போது தேங்கியுள்ளதற்கு முக்கிய காரணம் தூர்வாரப்படாததே இதற்கு முக்கிய காரணம் என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். முழு விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்.